வெல்கம் டு ஆல். லாஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்ட் 3 பற்றி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுடைய லிங்க்கு கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 டேக்கு 2 குவிசஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறோம். மேக்ஸ் ஸ்பீடுக்காண்டி மைண்ட் கேல்குலேஷன் குவிஸும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காண்டி யூடியூப் கிளாஸஸ் ரிலேட்டடான குவிசஸையும் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. First question, which article of the Constitution prescribes the duties of the Controller and Auditor General of India? லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம்னா கேகினுடைய அப்பாயின்மெண்ட்டு, அப்புறம் பதவி காலம், இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு ஆர்டிக்கல் நம்பர் 148 தான் இதை பற்றி சொல்கிறாங்க. இந்த கொஸ்டினில் வந்துட்டு கேகினுடைய கடமைகள், அவங்களுடைய டியூட்டிஸை பற்றி எந்த ஆர்டிக்கலில் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 149 தான் டியூட்டிஸ் ஆஃப் கேகை பற்றி சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் நம்பர் 149 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which article has the power of pardon been given to the governor? கவர்னரினுடைய பார்டனிங் பவரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்டனிங் பவர்னா மன்னிக்கும் அதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் பிரசிடென்டினுடைய பார்டனிங் பவரை பற்றி. அதே 5 விதமான பார்டனிங் பவர் தான் கவர்னருக்கும் வந்துட்டு அப்ளை ஆகும். ஸோ கவர்னரினுடைய பார்டனிங் பவரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுனா ஆர்டிக்கல் நம்பர் 161 தான் இதை பற்றி சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி ஆர்டிக்கல் நம்பர் 161 அப்படின்றத கரெக்டான ஆன்சர். பிரசிடென்டினுடைய பார்டனிங் பவரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, which article of the Constitution states that the Vice President of India shall be the ex officio chairman of Rajya Sabha? ராஜ்யசபாவினுடைய சேர்மன் யார் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி எந்த ஆர்டிக்கலில் குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 64 தான் இதை சொல்கிறாங்க. வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவும் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டிக்கல் நம்பர் 78 பார்த்தீங்கன்னாக்கா பிரைம் மினிஸ்டரினுடைய டியூட்டிஸை பற்றி சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 60 வந்துட்டு பிரசிடென்டினுடைய பதவி பிரமாணத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். ஆர்டிக்கல் நம்பர் 61 வந்துட்டு பிரசிடென்டினுடைய பதவி நீக்க நடைமுறையை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் நம்பர் 64 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which article of the Constitution provides for citizenship of those who migrated from India to Pakistan? ஃப்ரம் இந்தியா, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போனவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 7 தான் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 7 என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, மார்ச் 1 1947 அப்புறமேட்டுக்கு யார் யாரெல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு போயிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்தியன் குடிமகன் அப்படின்ற அந்தஸ்து வந்து கொடுக்க மாட்டோம், இந்தியன் சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இப்போ பாகிஸ்தானுக்கு போயிட்டு திரும்ப நாங்கள் இந்தியாவிலே வந்து தங்கிக்கிறோம், எங்களுக்கு பாகிஸ்தானில் தங்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை நோக்கியெல்லாம் நிறைய மக்கள் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்தியாவில் ஒரு 6 மாத காலம் நிரந்தரமாக தங்கி சிட்டிசன்ஷிப்க்கு அப்ளை பண்ணால் சிட்டிசன்ஷிப் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் நம்பர் 7 வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் நம்பர் 7 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which article of the Constitution makes the Supreme Court the watchdog of fundamental rights? ஃபண்டமெண்டல் ரைட்ஸினுடைய கார்டியன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா சுப்ரீம் கோர்ட் தான். ஸோ இந்த கொஷினில் அதை தான் கேட்குறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸினுடைய காவலன் யார் அப்படின்னாக்கா சுப்ரீம் கோர்ட்டு. இதை எந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் நம்பர் 32 தான் வந்துட்டு இதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் நம்பர் 32 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். Next, which article of the Constitution describes the living wages for workers? தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஆர்டிக்கலில் குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 43 தான் இதை பற்றி சொல்கிறாங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருக்கிறதுக்கு இடம், உண்றதுக்கு சாப்பாடு, போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு, இதுதான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் சொல்லுவாங்க. இதுக்கு ஏற்ற சம்பளம் தான் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இதை தாண்டி மெடிக்கல், எஜுகேஷன் இது ரிலேட்டடாகவும் எல்லாரும் வந்துட்டு முன்னேறணும், மேம்பட்டு மேலே வரணும். ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் சேலரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் நம்பர் 43 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which article of the Constitution talks about suspension of
பார்ட் 3 டியூரிங் தி எமர்ஜென்சி. எமர்ஜென்சி டைமிங்கில் பார்ட் 3யை ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி எந்த ஆர்டிக்கலில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்ட் 3 தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ எமர்ஜென்சி டைமிங்கில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு ரத்து செய்யப்படும்னு சொல்லி எந்த ஆர்டிக்கலில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 359 தான் வந்துட்டு இதை பற்றி சொல்கிறாங்க. 2 ஆர்டிக்கல் நம்மக்கிட்ட இருக்குது. ஆர்டிக்கல் நம்பர் 358ன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று ஆர்டிக்கல் நம்பர் 359 இருக்குது. இது ரெண்டுமே இந்த எமர்ஜென்சி டைம்லிங்கில் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி தான் சொல்லும். ஆர்டிக்கல் நம்பர் 358 வந்துட்டு எப்போ போடப்படும்னா எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அப்போ மட்டும்தான் போட முடியும். ஆர்டிக்கல் நம்பர் 359ன்றது எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி அண்ட் இன்டர்னல் எமர்ஜென்சி ரெண்டுத்துக்குமே போடப்படும். இந்த ஆர்டிக்கல் நம்பர் 359 யூஸ் பண்ணிக்குவோம். ஆர்டிக்கல் நம்பர் 19 வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே சஸ்பெண்ட் ஆகிடும். எந்த ஆர்டிக்கல் படி சஸ்பெண்ட் ஆகும்னா ஆர்டிக்கல் நம்பர் 358 படி ஆர்டிக்கல் நம்பர் 19 ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகிடும். ஆர்டிக்கல் நம்பர் 19 என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு 6 வகையான சுதந்திர உரிமையை பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. இதுலேயே நீங்கள் ஆர்டிக்கல் நம்பர் 359 படி பார்த்தீங்கன்னாக்கா 20 மற்றும் 21 இந்த 2 பிரிவை தவிர்த்து மற்ற அனைத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் வந்துட்டு ரத்து செய்யப்படும். எப்படி ரத்து செய்யப்படும் அப்படின்னாக்கா பிரசிடென்ட் அதுக்கு ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க, அதன் மூலியமாக தான் ரத்து செய்யப்படும். ஆனால் இதிலே 358க்கு வந்துட்டு பிரசிடென்ட் ஆர்டர் போடணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு சஸ்பெண்ட் ஆகிடும். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் டி ஆர்டிக்கல் நம்பர் 359 அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which article of the constitution deals with the appointment of governor? கவர்னரினுடைய அப்பாயின்மெண்ட்டை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 155 தான் அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னரை பற்றி சொல்கிறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 156 வந்துட்டு கவர்னரினுடைய டென்யூரை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 169 வந்துட்டு சட்ட மேலவையை கூட்டுறது கலைக்கிறது அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 199 வந்துட்டு மாநில சட்டமன்றத்தில் வந்துட்டு பண மசோதாவை இன்ட்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் நம்பர் 155 அப்படின்றத கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், which article of the constitution provides that the prime minister shall be accompanied by a council of minister which shall be headed by the prime minister? இதில் என்ன கேட்குறாங்கனாக்கா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறவர் தான் பிரைம் மினிஸ்டரு. அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு ஹெட்டாக இருக்கிறவங்க யாருன்னா பிரைம் மினிஸ்டர். இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 74 தான் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் நம்பர் 74 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், which article of the constitution mentions about the promotion of education and economic interest of the scheduled caste, scheduled tribe and other weaker sections? அதாவது எஸ்சி எஸ்டி இது இல்லாமல் பிற்படுத்தப்பட்டோரை கல்வி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மேம்படுத்தணும்னு சொல்லி எந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 46 தான் இதை பற்றி சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி ஆர்டிக்கல் நம்பர் 46 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, UPSC is a constitutional body which conducts examination, appointments to union service and state service respectively under which article? UPSC அப்படின்றது வந்துட்டு ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. எந்த ஆர்டிக்கலின் படி அவங்க எக்ஸாமினேஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 320 படி தான் வந்துட்டு இவங்க எக்ஸாமினேஷன்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 320 வந்துட்டு என்ன சொல்கிறாங்கனாக்கா யூபிஎஸ்சி, டிஎன்பிசி இந்த மாதிரி யூனியன் சர்வீஸ், ஸ்டேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி தான் இதில் வந்துட்டு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னால் என்ன, அவங்களுக்கு வந்துட்டு எப்படி எக்ஸாமை கண்டக்ட் பண்ணணும், அப்புறம் அப்பாயிண்ட் பண்ணணும், அடுத்து ப்ரொமோஷன் கொடுக்கணும், இந்த ரிசல்ட் இஷ்யூ பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்துட்டு அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் நம்பர் 320 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which article related to Jammu and Kashmir has been repealed? ஜம்மு அண்ட் காஷ்மீரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது, அது இப்போ ரீசெண்டாக நம்ம ரிப்பீல் பண்ணிட்டோம். எந்த ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் நம்பர் 370 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் நம்பர் 370 இஸ் தி ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், which article of the constitution deals with the power of president to consult the Supreme Court?
அதாவது பிரசிடெண்ட்டுக்கு ஏதேனும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னாக்கா அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கிட்ட போய் அவங்க கன்சல்ட் பண்ணலாம். எனக்கு வந்துட்டு இந்த ஆர்டிக்கல் வந்துட்டு டவுட்டாக இருக்குது, இந்த சட்டத்தில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த அதிகாரத்தை எந்த பிரிவு இவங்களுக்கு வழங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 143 தான் வந்துட்டு இதுக்கு ரைட்டான ஆன்சர். இப்போ பிரசிடெண்ட் வந்துட்டு ஒரு டவுட் இருக்குதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறாங்கன்னா இதுக்கு 5 நீதிபதி கொண்ட ஒரு பெஞ்சு ஒன்று ஃபார்ம் பண்ணி இவங்க கேட்குற டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 143 அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which article of the constitution mentions the public service commission for the union and the state? அதாவது யூனியன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 315 தான் இதை பற்றி சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் நம்பர் 315 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which article of the constitution deals with the appointment and tenure of members of the public service commission? பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸினுடைய அப்பாயின்மெண்ட் அப்புறம் அவங்களுடைய காலக்கேடை பற்றி எந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 316 தான் இதை பற்றி சொல்கிறாங்க. 315 சர்வீஸ் கமிஷன்னு ஒன்று யூனியனுக்கும் இருக்கணும், ஸ்டேட்டுக்கும் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. 316 அவங்களுடைய அப்பாயின்மெண்ட், டென்யூர், அதாவது அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய மெம்பர்ஸினுடைய அப்பாயின்மெண்ட் அண்ட் டென்யூரை பற்றி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் நம்பர் 316 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which article of the constitution deals with the right to life, protection of life and personal liberty? வாழ்கிறதுக்கான உரிமையை பற்றி எந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 21 தான் இதை பற்றி சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி ஆர்டிக்கல் நம்பர் 21 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, under which article is the provision for salary and allowances of the judge of the Supreme Court? உச்சநீதிமன்றத்தினுடைய ஜட்ஜோட சேல்ரி, அதாவது சம்பளம், அப்போ அவங்களுக்கு வழங்கக்கூடிய சலுகைகளை பற்றி எந்த ஆர்டிக்கலை குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 125 தான் இதை பற்றி சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்கணும்னு சொல்லி ஆர்டிக்கல் நம்பர் 124 சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் நம்பர் 125 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜினுடைய சேலரியை டிட்டர்மைன் பண்ணுறது யார், இவங்களுக்கு இவ்வளோ சேலரி தான் கொடுக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்குது. Next question, which article of the constitution is the provision of deprivation of Indian citizens and acquiring foreign citizenship mentioned? அதாவது இப்போ ஒருத்தவங்க ஃபாரின் சிட்டிசன்ஷிப், இப்போ அதாவது அமெரிக்கா சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்துட்டு டெர்மினேட் ஆகிடும் அப்படின்னு எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 9 தான் இதை பற்றி சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் நம்பர் 9 அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். Next, in which article of the constitution is the speaker and a deputy speaker of the Lok Sabha mentioned? இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே பார்த்துருந்தோம். லோக்சபாவில் ஸ்பீக்கர்னு ஒருத்தவங்க இருக்கணும், டெப்புட்டி ஸ்பீக்கர்னு ஒருத்தவங்க இருக்கணும்னு சொல்லி எந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்க அப்படின்னு ஆர்டிக்கல் நம்பர் 93 தான் இதை பற்றி சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் நம்பர் 93 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். Next, in which article of the constitution is the chairman and deputy chairman of Rajya Sabha mentioned? லோக்சபாவில் ஸ்பீக்கர், டெப்புட்டி ஸ்பீக்கர் இருக்கணும்னு சொல்லி ஆர்டிக்கல் நம்பர் 93 சொல்கிறாங்க. இங்கே ராஜ்யசபாவில் சேர்மன் மற்றும் டெப்புட்டி சேர்மன் இருக்கணும்னு சொல்லி எந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஆர்டிக்கல் நம்பர் 89 தான் வந்துட்டு இதை பற்றி சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் நம்பர் 89 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். Next, in which article of the constitution the advocate general of state is mentioned? லாஸ்ட்டில் பார்த்துருந்தோம். ஆர்டிக்கல் நம்பர் 76 அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவர் தான் ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸ்டேட் மாநில லெவலில் பார்க்கும்போது ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இன் ஸ்டேட் யார் அப்படின்னாக்கா அட்வொகேட் ஜெனரல் தான். ஸோ அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட்டை பற்றி எந்த ஆர்டிக்கலில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 165 தான் அட்வொகேட் ஜெனரலை பற்றி சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் நம்பர் 165 அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர்.
Next, which part of the Indian Constitution specifies that it is the duty of every citizen to develop a scientific temper? அதாவது பல மூட நம்பிக்கைகள் எல்லாம் தாண்டி அறிவியல் பூர்வமாக நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிட்டு அதன் மூலயமா நம்மளுடைய நாட்டின் வளர்ச்சிக்கும் வந்துட்டு உதவி பண்ணணும். இது வந்து நம்ம சிட்டிசன் ஆகிய எல்லாருடையும் கடமை அப்படின்னு சொல்லி எந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் தான் சொல்லியிருப்பாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 51A சொல்லியிருப்பாங்க. இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஆர்டிக்கல் நம்பர் 51AH அப்படின்ற பிரிவில் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. Under which article of the Indian Constitution there is the provisions regarding election commission? எலெக்ஷன் கமிஷனை பற்றி எந்த ஆர்டிக்கலில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 3 to 4 தான் எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி ஆர்டிக்கல் நம்பர் 324 அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, which article of the constitution is the post vice president mentioned? வைஸ் பிரசிடென்ட் ஒருத்தவங்க இருக்கணும்னு சொல்லி எந்த பிரிவில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆர்டிக்கல் நம்பர் 63 தான் வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் நம்பர் 63 அப்படின்றது தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, which article of the constitution mentions the suspensions of the provision of article 19 during emergency? இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம் எமர்ஜென்சி டைமிங்கில் 2 ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று ஆர்டிக்கல் 358, இன்னொன்று ஆர்டிக்கல் நம்பர் 359. ஆர்டிக்கல் நம்பர் 358 யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 19வது பிரிவு ரத்து செய்யப்படும். இதுவே ஆர்டிக்கல் நம்பர் 359 யூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா பிரிவு 20 மற்றும் 21 தவிர்த்து மற்ற அனைத்து அடிப்படை உரிமைகளும் ஆட்டோமேட்டிக்காக ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆர்டிக்கல் நம்பர் 358 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஆர்டிக்கல் நம்பர் 358 இஸ் தி ரைட் ஆன்சர். தேங்க்யூ.